ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இஎஸ்எஸ்லோட JS35E டிவைஸை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன மெயின் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்கன்னா அடிஷ்னலாக முன்னாடிலாம் கார்டு வச்சா ஃபிங்கர் வச்சா டோர் ஓப்பன் ஆகும். இது வந்து லாக்கு போட்டுட்டு இந்த டிவைஸ் அவுட் சைடில் வச்சுட்டு ஒரு பின்னு போட்டால் டோர் ஓப்பன் ஆகும். இது லாக்கில் ஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அடிஷ்னலாக என்ன மெயின் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்பு கூட லிங்க் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வைஃபை சிக்னல் 2.4 GHz வைஃபை சிக்னலோட கனெக்ட் பண்ணிட்டோன்னா நீங்கள் எங்கேருந்து வேணாலும் அன்லாக் பண்ணிக்கலாம். மொபைல் மூலயமா எந்த நெட்வொர்க்லேருந்து வெளிநாட்டிலேருந்து கூட அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இப்போ புது ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ யூஸ்வலாக நம்ம ஃபிங்கர் கார்டு ஆட் பண்ணுறதுன்னா நார்மலாக ஆட் பண்ணுற ப்ரொசீஜர் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கார்டு ஸோ ஃபோன்லேருந்து மொபைல் ஆப்லேருந்தே ஆட் பண்ணலாம். ஸோ இதுலேயே கொஞ்சம் சொல்லிடுறேன், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிவைஸ்க்கான மொபைல் ஆப் பார்த்தீங்கன்னா TUYAங்கிற மொபைல் ஆப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்பு ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு டிவைஸை ஆட் பண்ணணும். ஸோ டிவைஸும் உங்கள் நெட்வொர்க்கோட லிங்க் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா இதில் ப்ளஸ் சிம்பிள் போங்க. டிவைஸில் மொபைலில் ப்ளஸ் சிம்பிள் போயிட்டு ஆட் டிவைஸ் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் ப்ளூடூத்லாம் கேட்கும். அதெல்லாம் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது சர்ச்சிங் பண்ணி வரணுன்னா உங்களுக்கு இந்த கோடு இது கூட லிங்க் பண்ணுறதுக்கான இதுக்கு ஒரு கோடு இருக்கும். அந்த கோடு போட்டிங்கன்னா தான் லிங்க் ஆகும். ஸோ இதுக்கான கோடு பார்த்தீங்கன்னா ஸ்டாரு 6 × 9 போடுங்க. போட்டுட்டு ஹேஷு 73 ஹேஷு. ஸோ இது கொடுத்தீங்கன்னா இங்கே ஸ்கேனிங் போகுது இல்லையா, இங்கே உங்களுக்கு அந்த டிவைஸோட லிஸ்ட்டு காட்டும். இங்கே காட்டுது பாருங்கள் டிவைஸு. ஸோ அந்த டிவைஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். இதில் உங்கள் வைஃபையோட நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கண்டினியூ எனிவே. ஸோ இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது பேர் ஆகும். இந்த க்ரீன் லைட் வந்து இப்போ பேரிங் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். க்ரீன் லைட் வந்தால் அந்த வைஃபை வந்து 5 GHzல கனெக்ட் ஆகாது. ஒன்லி 2.4 GHzல மட்டும்தான் கனெக்ட் ஆகும். அதையும் பார்த்துக்குங்க. ஸோ டிவைஸ் ஆட் ஆகிடுச்சு. இப்போ டன் கொடுத்துட்றோம். ஸோ இந்த மொபைல் ஆப் மூலயமாவே நீங்கள் கார்டு ஆட் பண்ணுறது, பாஸ்வேர்டு செட் பண்ணுறது, விசிட்டருக்கு பாஸ்வேர்டு கொடுக்கறது, அது எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 1 by 1 அது சொல்கிறேன். நான் இங்கே நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் லோடிங் ஆகிட்டுருக்கு. ஆப் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் ஓகே, இங்கே டிவைஸ் ஆட் ஆனதுக்கு அடுத்து பாருங்கள். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இது என்னோடய வைஃபைல இருக்கு இல்லையா. இப்போ நான் மொபைல் டேட்டாவில் கூட உங்களுக்கு காட்டுறேன். ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு மொபைல் டேட்டாவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். வைஃபை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டுனா இப்போ மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணுறேன். TUYA ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இந்த டிவைஸ் T12 இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரெஸ் டு அன்லாக்குன்னு இருக்கு இல்லையா, அந்த பட்டனை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆகிடும். அன்லாக் ஆகிடுச்சு பாருங்கள்.
ஸோ இதில் நீங்கள் இந்த கார்டு இப்போ வந்து ஆடில் இல்லை, இந்த கார்டை ஆட் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு இதுலேயே போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மெம்பர் மேனேஜில் போய்ட்டு ஆர்டினரி மெம்பர் இதில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு யூசர் நேம் சும்மா ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன். ESSL கொடுத்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இது கொடுத்தோன்னா கார்டு ஆட் பண்ணுறீங்களா கோடு ஆட் பண்ணுறீங்களான்னு கேட்குது. நான் கார்டு தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆடு கொடுத்துட்டேன். ஸ்மார்ட் ஆடு கொடுங்க. கொடுத்துட்டு ஸ்மார்ட் ஆடு கொடுத்துட்டு இந்த கார்டை ஷோ பண்ணுங்கள். ஸோ கார்டு ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். டன். இப்போ நான் பண்ணுற கான்ஃபிகரேஷன் எல்லாம் மொபைல் நெட்ஒர்க்கில் தான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வெளில வந்துடுறேன். நான் கார்டுக்கு அப்புறம் டோர் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கார்டு ஃபோன் ஆப் மூலிமாவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆப்பில் இருக்கிற அனதர் ஃபியூச்சர்லாம் சொல்கிறேன். இந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைமிங்கில் கார்டில் எதில் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த லாக் ரிப்போர்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் பேக் வந்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ரவரி கோடில் போய்ட்டு ஏதாவது விசிட்டர் யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு டெம்பரரி கோடு கொடுக்கலாம். ஸோ இப்போ எப்படின்னா இப்போ நான் ஒன்ஸ்ன்னு கொடுத்துட்டு சைக்கிளிட்டி கொடுத்துட்டு ரேண்டம்லி கோட் ஜென்ரேட் இதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்குன்னு ஒரு நானே ஒரு கோடு கொடுக்குறேன். கோடு பார்த்தீங்கன்னா 888 கொடுக்குறேன். கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டு வேலிடிட்டி என்ன டைமிங்லேருந்து என்ன டைமிங்க்கு உங்களுக்கு அது ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு என்ன ரிப்பீட் வேணுன்னா ரிப்பீட்டில் எல்லா நேரம் கொடுக்கணுமா அப்படி என்ன டைமிங்கில் கொடுக்கணும் அது கூட அசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரிப்பீட்லாம் வேணாம் கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஆட் ஆகிடுச்சு. டன் கொடுத்துட்றேன். இப்போ நான் பாஸ்வேர்ட் போட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அதாவது டெம்பரரி பாஸ்வேர்ட் ஒரு நாளைக்கு மட்டும் ஒர்க் ஆகும். என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தோன்னா 88899. ஓகேவா? இப்போ ஹேஷ் கொடுத்துட்டு ஹேஷ் 88899 கொடுத்துட்டு ஹேஷ் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது மாதிரி டெம்பரரி கோடு விசிட்டர் பாஸ் கூட நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஓகே, நீங்கள் மேனுவலாக கார்டு ஆட் பண்ணணுனாலும் இல்லை அந்த மொபைல் ஆப் இல்லாமல் ஆட் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.